இன்னைக்கு அழகே அழகே எபிசோடு தாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாமியார பார்த்தாலே பயங்கர இரிட்டேட் ஆகுதுங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பெரிய சண்டை ஓஞ்சுதுன்னு தான் சொல்லலாம். ஆல்ரெடி அழகுமதிய சுரேஷ் அடிச்சு, அதுக்கு மீறி அவங்களும் அடிச்சு, இத ஒரு பெரிய விஷயமாக்கி, நம்ப அழகுமதி வீட்லேருந்து அவங்க அப்பா, அம்மாலாம் வர வச்சு, தங்கராஜ வர சொல்லி ஒரு பெரிய பஞ்சாயத்த நடத்தி, இந்த மாரிலாம் ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மலர் வேலை செய்றாங்க. நம்ப கிச்சன்ல. மாமியார் உடனே, "நீ எதுக்கு வேலை செய்ற? இவ தான் வேலைக்கு போவாம வீட்ல தானே இருக்கா. அவளே செய்யட்டும்." அப்படின்னு சொன்னதும், அவளுக்கு தெரியாதது இத்தன பேருக்கு சமைக்கிறதுக்கு அப்படின்னா, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன இப்போ வீட்ல சும்மா தானே இருக்கா. எல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அழகுமதிய சமைக்க சொல்றாங்க. ஸோ அழகுமதி சிம்பிளா ஏதாவது சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வர்றாங்க. வச்சுட்டு இருக்கும்போது, "நீ என்ன எப்ப பார்த்தாலும் இதே சாம்பார் வச்சு வச்சு போர் அடிச்சுட்டு எங்களுக்கு. அதனால இன்னைக்கு நீ என்ன பண்ற அப்படின்னா, உருண்டை குழம்பு வையி" அப்படின்னு சொல்றாங்க. "உருண்டை குழம்பா? அது எனக்கு தெரியாதே" அப்படின்னு சொன்னதும், "என்ன தெரியாதுங்கிற? அடிக்க தெரியுது, உனக்கு உதைக்க தெரியுது. ஆனா இந்த குழம்பு வைக்க தெரியாது. ஏன் உங்க வீட்ல சொல்லி தரலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க வீட்லலாம் நாங்க சிம்பிளா தான் சாப்பிடுவோம்" அப்படின்னு சொன்னதும், "எங்க வீட்லலாம் அப்படி கிடையாது. நாங்கலாம் வகை வகையா நாங்க வச்சு சாப்பிடுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இன்னைக்கு உருண்டை குழம்பே வச்சாகணும்னு" சொல்லி அந்த மூஞ்ச பார்க்கணுமே அப்படி பயங்கர இரிட்டேட் ஆகுது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா, அழகுமதி, "சரி ஓகே நீங்க சொல்லிக் குடுங்க நான் வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணா இவங்க அழகுமதி கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. அது மாமியாருக்கு காண்டாவுது. "என்ன நீ எதுக்கெடுத்தாலும் என்னையே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிற? ஏன் இதெல்லாம் கூடயா உனக்கு தெரியாது?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம அழகுமதிக்கு அப்படியே டென்ஷனோடயே வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த மாமியார் ரொம்ப ஓவரா தாங்க பண்றாங்க. அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஏற்கனவே ரொம்ப பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. இது என்னைக்கு வெடிக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேருந்து சாப்பாடு எல்லாருக்கும் வைக்கிறாங்க. சுரேஷும் அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது, ஆல்ரெடி சுரேஷோட ஆஃபீஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை. சேம் இந்த அழகுமதிக்கும் சுரேஷ்க்கும் நடந்த பிரச்சனையே ஒருத்தர் கம்ப்ளைண்ட் குடுத்து, அத பத்தி ஆஃபீஸ்ல பேசிட்டு இருக்காரு. அந்த இதோட டென்ஷனோட அங்கேருந்து வீட்டுக்கு உட்கார்ந்ததும், அந்த மாரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மாமியார் சும்மா வாய வச்சுட்டு இல்லாம, "இது என்ன சாப்பாடு நீ செஞ்சிருக்கிற? இது என்னது இது? உருண்டை குழம்பு உருட்டி விட்டு அடிச்சா எல்லாரையும் அடிக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு இதா இருக்குது" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முறைக்கிறாங்க. ஸோ இந்த குழம்ப மாமியாரும் மாமனாரும் குறை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாங்க. "என்ன சமைச்சிருக்க? எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஒரு உப்பு இல்ல, ஒரு காரம் இல்ல" அப்படின்னு சொல்லி அவர் மாமனார் ரொம்ப திட்டிட்டு இருக்காரு. உடனே அழகுமதி இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அ அப்புறமா நம்ப அழகு மலர் அந்த டேஸ்ட் பார்க்குறாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு, "என்ன நல்லா தானே இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா தானே வச்சிருக்கா. ஏன் இவங்க பேசுறாங்க?" அப்படின்னு. இவங்கள பத்தி தான் நமக்கு தெரியுமேங்க. ஊனா குறை எப்ப கண்டுபிடிக்கலாம். அதுவும் மாமியார பத்தி சொல்லவே வேணாம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வீட்ல இப்படி ஒரு மாமியார் கண்டிப்பா இருப்பாங்கங்க. ஸோ வெறியாவது ஆனா இவங்கள பார்க்கும்போது அப்படியே நமக்கே செம்ம காண்டாகுதுன்னு தான் சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு எல்லாருமே தத்ரூபமா நடிக்கிறாங்க. அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தானே. நமக்கு கோவம் வர அளவுக்கு நடிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க கரெக்ட்டா தானே நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குழம்பு வைக்கிறத பத்தியே பேசி ஓடிட்டு இருக்குது. இன்னைக்கு வேற எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எந்த அப்டேட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம சேனலுக்கு மெயினா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, இது போல மாமியார் உங்க வீட்லயும் இருக்காங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல குடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நாளைக்கு நம்ம அப்டேட் பார்க்கலாம். தேங்க் யூ சோ மச்.